ஹலோ விவாஸ், இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா, இந்த நவம்பர் 30ஆம் தேதி அன்று நிகழ இருக்கக்கூடிய இந்த அமாவாசையானது பார்த்திங்கன்னா சாதாரண அமாவாசையானது கிடையாது. இது ஒரு கொடூரமான அமாவாசையாக பார்த்திங்கன்னா அமைஞ்சிருக்கு. இந்த அமாவாசையின் போது சில முக்கிய கிரக மாற்றத்தினுடைய சேர்க்கையினால் இந்த கும்பராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா முன்னேற்றங்களானது இருக்குமா, இல்லை ஏதாவது பார்த்திங்கன்னா இவர்கள் பின்னடைவுகளை சந்திப்பார்களா, இவர்களுக்கு தொழில் ரீதியாகவும் அதே போல் பார்த்திங்கன்னா குடும்ப சூழ்நிலைகளானது, அவர்களுடைய பிள்ளைகளினுடைய உடல் ஆரோக்கியங்கள் எப்படி இருக்க போகிறது, குடும்பத்தில் உள்ள அனைவருமே பார்த்திங்கன்னா எப்படி காணப்படுவார்கள், இது போன்ற எல்லா விஷயத்தையும் தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை கும்பராசி நேயர்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அதோடு சேர்த்து நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். கும்பராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பெரிய மாற்றங்கள் நடக்கக்கூடியதாக இருக்குங்க. தொழில் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றங்கள் நிறைந்ததாக இருக்கு. பிறரிடம் தர்க்க ரீதியாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வெற்றி பெற்றாலுமே உங்களுடைய பணியிடத்தில் உங்களுடைய திறமைகள் மற்றும் கடின உழைப்புகள் மூலமாகவே வெற்றி பெற முடியும். இந்த காலகட்டத்தில் புதுமையான யோசனைகள் உங்களுக்கு நல்ல லாபத்தை பெற்றுக் கொடுக்குங்க. அதேபோல் அதிகமாக பணம் சேர்க்கக்கூடிய இடத்தில் தவறான திட்டங்களில் பார்த்தீங்கன்னா ஈடுபடுவதை தவிர்ப்பது நல்லது. ஆபத்தான வேலைகளில் ஈடுபட வேண்டாம். நிதி ஆலோசகர்களினுடைய உதவிகள் மூலமாகவே முதலீடு திட்டங்களை அணுகவும். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன்களை பெறுவதில் சிரமங்கள் எதுவும் இருக்காது. வீணாக மனதை உறுத்தி கொண்டிருந்த கவலையானது இப்பொழுது நீங்கும் அப்படின்னே சொல்லலாம். எவ்வளவு நீங்கள் திறமையுடன் செயல்பட்டாலுமே காரிய தடங்களானது ஏற்படலாங்க. அடுத்தவர்களுக்கு உதவிகள் செய்யும் போது கவனங்கள் தேவை. பயணத்தினால வீண் செலவும் அலைச்சலும் உண்டாகும். வியாபாரங்கள் தொடர்பான காரியங்களில் இழுபறியான நிலைகளானது பார்த்தீங்கன்னா காணப்படுங்க. புதிய ஆர்டர்கள் தொடர்பாகவே அலையும்படி இருந்தாலுமே சாதகமாகவே உங்களுக்கு முடியும் அப்படின்னே சொல்லலாம். பணவரவானது திருப்தி தரக்கூடியதாக காணப்படும். அதேபோல் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலுவலகங்கள் தொடர்பான பணிகளில் முழு மூச்சுடன் செயல்பட்டு முன்னேற்றத்தை காண்பார்கள். பயணங்களின் போது உடைமைகளை பார்த்தீங்கன்னா கவனமாக பாதுகாப்பாக வைப்பது நல்லது. குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளானது உங்களுக்கு நீங்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன வருத்தங்களானது நீங்குங்க. குழந்தைகளினுடைய எதிர்காலத்திற்கான திட்டங்களை நீங்கள் செயல்படுத்துவீர்கள். புதிதாக வீடு மனை வாங்குவதற்கான வேலைகளை தொடங்குவீர்கள். பெண்களுக்கு மற்றவர்களினுடைய பொறுப்புகளை ஏற்பதை தவிர்ப்பது நல்லது. வீண் அலைச்சலானது உங்களுக்கு உண்டாகலாம். அரசியல்வாதிகளுக்கு தொண்டர்களால் ஆதாயங்களானது பார்த்தீங்கன்னா ஏற்படுங்க. மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதில் ஆர்வத்தை நீங்கள் காட்டுவீர்கள். மேலிடத்தில் இருந்து மகிழ்ச்சியான செய்திகளானது சேரும். கலைத்துறையினருக்கு பணவரவானது இருக்குங்க. அதேபோல் வராமல் இழுபறியாக இருந்த பணமானது இப்பொழுது சேரும். வேலை பளுவினுடைய காரணமாக குடும்பத்தை விட்டு பிரிந்து இருக்க வேண்டிய சூழ்நிலையானது இருக்குங்க. மாணவர்களுக்குமே பாடங்களை படிப்பதில் முழு மூச்சுடன் நீங்கள் ஈடுபடுவீர்கள் அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். உங்களது பொருட்களின் மீது கூடுதல் கவனங்கள் இருப்பது நல்லது. மேலுமே இந்த காலகட்டத்தில் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் கூடுதலாகவே பார்த்தீங்கன்னா பணியாற்ற வேண்டும். ஆர்டர்கள் கிடைக்க அலைய வேண்டியும் இருக்குங்க. பணவரவானது இருந்தாலுமே கொடுக்கல் வாங்கலில் கவனங்கள் தேவை. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கவனமாக செயல்படுவது நல்லது. புதிய பதவிகள் தொடர்பான விஷயங்கள் தாமதப்பட்டாலுமே பொறுப்புகளானது உங்களுக்கு அதிகரிக்கும். அதேபோல குடும்பத்தில் இருப்பவர்களை கொஞ்சம் நீங்கள் அனுசரித்து செல்வது நன்மையை கொடுக்கும். வாழ்க்கை துணையினுடைய உடல்நலனில் பார்த்தீங்கன்னா அக்கறையானது தேவை. சிறிய விஷயங்களுக்கு கூட கோபங்களானது வரலாம். அதனால உறவினர்கள் நண்பர்களிடம் கவனமாக பேசுவது நல்லதுங்க. விபரீத ஆசைகளானது உங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகளானது உண்டு. கவனங்கள் தேவை. அதே போல இப்பொழுது உங்களுடைய பேச்சினுடைய இனிமை சாதுரியங்கள் இவற்றினால எடுத்த காரியங்களில் சாதகமான பலன்களை நீங்கள் பெறுவீர்கள். உங்களது பொருட்களை கவனமாக பாதுகாத்துக் கொள்வது நல்லது. குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகங்களும் காணப்படும். எதிரிகளினுடைய சூழ்ச்சிகளை நீங்கள் முறியடிப்பீர்கள். வெளி வட்டாரத்தில் செல்வாக்கானது பார்த்தீங்கன்னா அதிகரிக்கீங்க. உறவினர்களும் நண்பர்களும் மிகவும் உதவியாகவே இருப்பார்கள். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யங்களானது பார்த்தீங்கன்னா அதிகரிக்கீங்க. திருமணம், வளைகாப்பு போன்ற சுப நிகழ்ச்சிகளால் வீட்டில் மகிழ்ச்சியானது நிலவும். சிலருக்கு குழந்தை பாக்கியங்களானது பார்த்தீங்கன்னா கிடைக்கீங்க. அதேபோல் இந்த காலகட்டத்தினுடைய பிற்பகுதியில் உறவினர்களுடைய வகையில் சிறு சிறு பிரச்சனைகளானது ஏற்பட சாத்தியங்கள் உள்ளதுனால பொறுமையுடன் இருப்பது மிகவும் அவசியம். அதேபோல் புதிய ஆடை ஆபரணங்களை வாங்கி நீங்கள் மகிழ்வீர்கள்.
குடும்பத்துடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவீர்கள். விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளானது ஏற்படுங்க. அதேபோல் இந்த காலகட்டத்தினுடைய பிற்பகுதியிலேயே எதிரிகளால் பிரச்சனைகளும் கடன் தொல்லைகளும் ஏற்படக்கூடும். ஆனாலுமே குரு பலத்தினால பார்த்தீங்கன்னா நீங்கள் சமாளித்து விடுவீர்கள். ஆன்மீகத்தில் நாட்டங்களானது அதிகரிக்குங்க. சிலருக்கு வெளியூர் வெளி மாநில புண்ணிய தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகளானது உண்டாகும். குடும்ப பெரியவர்களினுடைய அறிவுரையின்படி நடந்து கொண்டு அவர்களுடைய ஆதரவை நீங்கள் பெறுவீர்கள். அலுவலகத்தில் சக ஊழியர்களிடம் செல்வாக்கானது பார்த்தீங்கன்னா அதிகரிக்குங்க. பணிகளில் அவர்களினுடைய ஒத்துழைப்பும் கிடைக்கும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு, சம்பள உயர்வுகள் போன்ற சலுகைகளானது பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க. மேலதிகாரிகளினுடைய அன்பும் ஆதரவும் உங்களை உற்சாகப்படுத்தும். அலுவலகத்தில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்துமே பூர்த்தியாகும். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபங்களானது பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க. எதிரிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கும். புதிய முயற்சிகளானது வெற்றியை கொடுக்கும். வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய எண்ணங்கள் இருந்தால் அதற்கான முயற்சிகளில் இப்பொழுது ஈடுபடலாம். இந்த காலகட்டத்தில் நல்ல பலன்களை பார்த்தீங்கன்னா பெறப்போகின்றீர்கள். மனம் மகிழும் சம்பவங்களானது நடக்கும். மனக்கவலைகளானது உங்களுக்கு குறையுங்க. எல்லா வகையிலுமே சாதகமான பலன்கள் கிடைக்க பெறுவீர்கள். சற்று கூடுதலாக எதிலுமே கவனத்தை செலுத்துவது நல்லது. தொழில் வியாபாரத்தில் லாபங்களானது அதிகரிக்கும். பணவரவானது இருக்குங்க. பாக்கியங்களானது உங்களுக்கு வசூலாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதலாகவே பார்த்தீங்கன்னா உழைக்க வேண்டியும் இருக்கும். உழைப்பிற்கு ஏற்ற பலன்களானது தாமதமாகவே கிடைக்குங்க. சக ஊழியர்களிடம் அனுசரித்து செல்வது நல்லது. குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளானது நீங்கும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். அதே போல கணவன் மனைவிக்கிடையே உறவுகளானது பலப்படுங்க. பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி அடைய தேவையானவற்றையை நீங்கள் செய்வீர்கள். அதேபோல் பெண்களுக்கு காரியங்களில் இருந்த பின்னடைவானது நீங்கும். அரசியல்வாதிகள் கட்சியினுடைய மேலிடத்தில் கணிசமான ஆதரவை பார்த்தீங்கன்னா பெறுவீர்கள். அதே சமயம் தொண்டர்கள் உங்களிடம் சற்று பாராமுகமாகவே பார்த்தீங்கன்னா நடந்து கொள்வார்கள். எதிரிகளினுடைய ரகசிய திட்டங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா அமுல்படுத்தி புகழடையலாம். அதேபோல் கலைத்துறையினருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது அனைத்து வேலைகளுமே இப்பொழுது சுமூகமாக முடியும். உங்களை தேடி புதிய வாய்ப்புகளானது வருங்க. திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான சந்தர்ப்பங்கள் தாமாகவே பார்த்தீங்கன்னா அமையும். பொருளாதார வசதிகளில் முன்னேற்றங்களானது ஏற்படுங்க. அதே போல புதிய வாகனங்களையும் நீங்கள் வாங்கலாம். மாணவர்கள் பாடங்களை படிப்பதில் முழு மூச்சுடன் ஈடுபடுவார்கள். உங்களது பொருட்களின் மீது கூடுதல் கவனங்கள் இருப்பது நல்லது. விளையாட்டின் போது கவனத்துடன் இருப்பது நல்லது. இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த கும்பராசியில் உள்ள அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டங்கள் இந்த அவிட்ட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா இப்பொழுது பயணங்கள் சில வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுங்க. எப்போவுமே பார்த்தீங்கன்னா பயணத்தோடையே நீங்கள் இருப்பீங்க. பயணங்கள் சில நேரிடலாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா அந்த பயணத்தின் போது நீங்கள் எடுத்துக்கொண்டு செல்லக்கூடிய பொருட்களை பார்த்தீங்கன்னா பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா எங்கேயாவது மிஸ் பண்ணிடுவீங்க. அப்படின்னா வேறு யாராவது எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு கவனக்குறைவுகள் இருக்கக்கூடாது. அந்த சமயத்தில் அதை நீங்கள் சரியாக பார்த்துக்கோங்க. அதேபோல் வாக்கு வன்மையினால் எடுத்த காரியத்தை சிறப்பாகவே பார்த்தீங்கன்னா செய்து முடிப்பீர்கள். தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகளானது உங்களுக்கு விலகும். பணியாட்கள் மூலமாகவே காரிய அனுகூலங்களானது ஏற்படுங்க. சரக்குகளை பாதுகாப்பாக வைப்பது நல்லது. பார்த்தீங்கன்னா இந்த கும்பராசியில் உள்ள சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உழைப்புகளானது அதிகரிக்கும். எந்திரங்களை இயக்குபவர்கள் கவனமாக இருப்பது நல்லது. குடும்பத்தில் மகிழ்ச்சியும் குதூகலங்களும் ஏற்படுங்க. அதே போல் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களினுடைய ஒற்றுமையுடன் பார்த்தீங்கன்னா இப்பொழுது செயல்பட்டு காணப்படவே கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன வருத்தங்களும் இப்பொழுது நீங்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பூரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தைகள் உங்களுடைய சொல்படி நடப்பது உங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்குங்க. அதே போல் சாமர்த்தியமான பேச்சின் மூலமாகவே எடுத்த காரியத்தை பார்த்தீங்கன்னா மிக வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். தொழில் வியாபாரத்திற்கு தேவையான பண உதவிகளானது உங்களுக்கு இப்பொழுது கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த அமாவாசை தினத்தில் நீங்கள் ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக பார்த்தீங்கன்னா இந்த அமாவாசை நாளில் தொடங்கலாம். அதில் எந்த ஒரு பிரச்சனைகளும் உங்களுக்கு ஏற்படாது. இந்த அமாவாசையில் உங்களுடைய முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை பார்த்தீங்கன்னா தவறாமல் செய்திருங்க. அவங்களுடைய ஆசைகளையும் பெற்று நீங்கள் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வளர்ச்சி அடைந்து காணப்படலாம். மேலே குறிப்பிட்டுள்ள இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத நோட்டிஃபிகேஷனில் போடுங்க. மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.
அடுத்து இது போன்ற ஒரு வீடியோவுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.